The girl who discovered her strength. ராதா பள்ளியின் தகவல் பலகையில் ஒட்டப்பட்டிருந்த அந்த பேச்சாளர் போட்டிக்கான அறிவிப்பை பார்த்தாள். தைரியம் என்ற தலைப்பில் பேச வேண்டும். அவளுக்கு மேடையில் ஏறினாலே கை கால்கள் நடுங்கும். என்னால் முடியாது, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள். அன்று மாலை வீட்டில் ராதா சோகமாக ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தாள். அவளது தந்தை முருகன் அருகில் வந்து அமர்ந்தார். என்னாச்சு ராதா, ஏன் இன்று மிகவும் வாட்டமாக இருக்கிறாய் என்று மென்மையாக கேட்டார். ராதா பள்ளியில் நடந்த அறிவிப்பை பற்றி தன் தந்தையிடம் கூறினாள். முருகன் அவளை பார்த்து புன்னகைத்தார். பயம் என்பது ஒரு சாதாரண உணர்வு ராதா. அது உனது பலவீனம் அல்ல. பயமே இல்லாதவன் தைரியசாலி அல்ல. பயம் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி முன்னேறுபவன்தான் உண்மையான தைரியசாலி என்று விளக்கினார். தந்தையின் சொற்கள் ராதாவிற்குள் ஒரு சிறு பொறியை ஏற்படுத்தினாள். அவள் அன்று இரவு தன் அறையில் கண்ணாடி முன் நின்று தீவிரமாக பயிற்சி செய்யத் தொடங்கினாள். அவளது குரல் முதலில் தழுதழுத்தது, ஆனால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தபோது அது உறுதியானது. போட்டி நாள் வந்தது. மேடைக்கு கீழே ராதா தனது வரிசைக்காக காத்திருந்தாள். அவளது தோழி அனன்யா அருகில் வந்தாள். கவலைப்படாதே ராதா, உன்னால் முடியும். நீ நன்றாக பயிற்சி செய்திருக்கிறாய் என்று கூறி அவளது கையை பிடித்து உற்சாகப்படுத்தினாள். அடுத்ததாக பேச வருபவர் ராதா என்று அறிவிக்கப்பட்டது. ராதாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் மெதுவாக மேடையின் மீது ஏறினாள். முன்னால் இருந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கண்கள் அவளையே பார்ப்பது போல தோன்றியது. மேடையின் பிரகாசமான விளக்குகள் அவளை சூழ்ந்தன. அவள் பேசத் தொடங்கினாள். முதல் சில வரிகள் பேசும்போது அவளது குரல் நடுங்கியது. சட்டென்று அவளுக்கு தந்தையின் சொற்கள் நினைவுக்கு வந்தன. பயத்தை எதிர்த்து போராடு. அவள் கண்களை மூடி ஒரு வினாடி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாள். பின் மிகத் தெளிவான மற்றும் உரத்த குரலில் தைரியத்தை பற்றி பேசத் தொடங்கினாள். ராதா தனது பேச்சை முடித்தபோது அரங்கமே கைதட்டல்களால் அதிர்ந்தது. அவள் மேடையை விட்டு இறங்கியபோது